நிறைய பேரை பாத்தீங்கன்னா வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் என்ன மாலை யூஸ் பண்ணலாம்? கருங்காலி போட்டா இது கிடைக்கும், கருங்காலி போட்டா அது கிடைக்கும் அப்படின்னு. யாராருக்கெல்லாம் செவ்வாய் பலம் இல்லையோ அவர்கள் கருங்காலி போடுவது தவறு. நெகட்டிவிட்டி உண்டு பண்ணிடும். செவ்வாய் பாதகாதிபதியா இருந்தா, அஷ்டமாதிபதியா இருந்தா சிக்கல் வேற. அவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் பஞ்சாயத்தை இழுத்துட்டு வரும். ஜாதகத்தை வைத்து எதை போட வேண்டும் எதை போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அதே போல படிக மாலை எந்த காலத்திலையும் வெப்பத்தை தடுக்கக்கூடிய சக்தி இந்த மாலைக்கு உண்டு. ஏன்னா ஒரு மாலை அப்படின்னா அது என்ன அர்த்தம்? கருங்காலி அப்படின்னா அது என்ன மாதிரியான கிரக ஈர்வுகளை ஈர்ப்பது, படிகம் என்றால் என்ன விதமான கிரக ஈர்வுகளை ஈர்ப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். படிகத்துக்கு என்ன பலன் அப்படின்னா, அது எப்ப பார்த்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் வெப்பத்தை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னா அது எதனுடைய தன்மை? சந்திரனுடைய தன்மை. இரவு வேளையில இந்த மாலையை தண்ணீர்ல இட்டு வச்சு மறுநாள் அந்த தண்ணீரை கொடுத்தா ஆன்ம சக்தி விருத்தி அடையும். பௌர்ணமி நாள்ல ஸ்படிக மாலை அணிஞ்சா உடலில் உள்ள கெட்ட சக்திகள் அதிகமாகும். இந்த மாலையை அணிவதனால் தோல் சம்பந்தப்பட்டமான நோய்கள் உங்களுக்கு வராது. தோல் சம்பந்தப்பட்டமான நோய்கள் வராது. ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இந்த மாலையை அணிந்து கொண்டு நீங்க வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். ஆனால் சந்திரன் கெட்டிருந்தால், உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால், சந்திரன் 8ஆம் இடத்தில் இருந்தாலோ, அஷ்டமாதிபதியாக இருந்தாலோ, அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தின் மேல் இருந்தாலோ, அல்லது அஷ்டமாதிபதி சந்திரனுடைய வீட்டில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு சிக்கலை உண்டு செய்யும். 8ஆம் இடம் சந்திரனா இருக்குது. அது நிற்கக்கூடிய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே எந்த கிரகம் நின்னாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபத்தில் நீங்க அதை அணிவிக்க கூடாது. எந்த உங்களுக்கு ஒரு மாலை அணிவிக்கிறீங்க ஒரு பண்றீங்கன்னா அதை முதலில் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வேலை செய்தான் பாருங்க. முதலில் ஜாதகம் முக்கியம். ஜாதகத்தில் ஒரு உலோகங்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள், ஒரு மாலையை தேர்வு செய்து கொள்ளுங்கள். குருவாருக்கு சந்திர மாலை எடுத்து அணிவிக்கலாம், தாராளமா செய்யலாம். ஆனா குரு உங்களுக்கு கோல்சாரத்துல அஷ்டமத்துல இருந்தாருன்னா, அஷ்டமாதிபதி மேல இருந்தாருன்னா அதை விட பாதகம். உங்களுக்கு எந்த வேலையும் வேற எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவரே செஞ்சு வச்சுட்டு போயிடுவார். அவரே செஞ்சு உன்னை வெட்ட வர்றவனுக்கு, உன்னை வெட்டணும்னு நினைச்சவனுக்கு நீங்களே கையில கத்தி எடுத்து கொடுக்கறதுக்கு சமாது, வெட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அதனால முதல்ல ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு எது வரும். பக்கத்து வீட்டுக்காரன் கருங்காலி போட்டா நம்ம போட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். உடனே வந்து நடிகர்கள் போட்டாரு அவர் வாழ்ந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய அமைப்பு வேற. அவங்க சாப்பிட்றதா நம்ம சாப்பிட்றோமா? அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம பறக்கிறோமா? அவருடைய கூட பிறந்தவங்களே முதல்ல அந்த மாலையை போட்டிருக்காங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யோசிக்க மாட்டாங்க. இப்ப கருங்காலி அப்படின்னாலே ஒரு பவர், ஒரு காளியினுடைய பவர். ரைட்டு தான், காளியினுடைய பவர் தான் அதுல இருக்குதா. அந்த காளி உங்களுக்கு யார்? உங்கள் ஜாதகத்தில் அவள் யார்? கொடுப்பவளா எடுப்பவளா? உங்களை உயர்த்துபவளா உங்களை நொறுக்குபவளா? உங்களுக்கு ஆசி வழங்க வர்றாளா உங்களை அடிக்க வர்றாளான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதை தெரிந்து கொண்டு எந்த ஒரு உலோகத்தையும் நீங்க கையாளணும். குரு வருதா, உடம்பில் உள்ள எந்த நகையும் போடக்கூடாது. உடம்பில் எந்த நகையும் போடக்கூடாது. சுக்கிரன் கெட்டு போய் வருதா, வெள்ளி பொருட்களை அணியாதீர்கள். சூரியன் வருதா, சூரியனுடைய வருதா, உங்களுக்கு வந்து பவளம் போடாதீங்க. புதன் வருதா, மரகத பச்சை இந்த மாதிரியான உலோகங்கள் பயன்படுத்தாதீங்க. சனி வர்றாரா, கருப்பை யூஸ் பண்ணாதீங்க, நீளத்தை போட தொடாதீங்க. உங்களுக்கு எது நல்லதென்று உங்களுடைய ஜாதகத்தில் ஆய்வு செய்து அதை உங்கள் தசாபுத்தி கொடுக்கிறதா தடுக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. ஒருவருக்கு ஒன்று மட்டும்தான் செட் ஆகும். இப்ப உதாரணமா வந்து ஒரு நடிகர் போட்டிருக்காருங்க. அந்த நடிகர் வந்து அந்த அவருடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ருத்ராட்சம் போடுறாரு, ஒரு படிகம் போடுறாரு, இல்ல ஒரு கருங்காலி போடுறாருன்னு வச்சுக்கலாம். அவரு அவங்க வீட்டுல அவர் போட்டிருக்காருல, அவருக்கு பவர் கிடைக்குன்னு வச்சுக்கோ. அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஏன் போடாம இருக்கிறாரு? அவர் போட்டு அந்த பவர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளோ அவங்க மனைவிகளோ ஏன் அதை அணியாம இருக்கிறாங்க? அவங்க கூட பிறந்தவங்களோ அவங்களுடைய மயங்களுக்கு ஏன் அதை கொடுக்காம இருக்கிறாங்க? அவங்களுக்கு அது ஆகாது. அவங்களுக்கு அது ஆகாது. அவங்களுக்கு அப்படி போட்டாங்கன்னா பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும். வெளித்தோற்றத்தில் வைத்து வெளித்தோற்றத்தில் அணிந்து வருபவர்களை வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்காதீர்கள் நண்பர்களே. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். எல்லாருமே நான் பார்த்த உடனே சில பேர் இப்ப கேட்கறதுன்னா, நான் கருங்காலி போடலாமா, நான் கருங்காலி போடலாமா அப்படின்னு. தம்பி இந்த மாதிரி இருந்தா பண்ணாதீங்க, இந்த மாதிரி இருந்தா பண்ணாதீங்க, இது இப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு. இல்ல சார் அவங்களாம் போட்டுருக்காங்க சார், அவங்க நானும் ஒன்று தான் சார், அவங்க நானும் ஒரே தான் சார், அவங்க நானும் ஒரே நட்சத்திரம் தான் சார், அவங்க பாட்டு பண்ணியிருக்காங்க சார், நாங்கள் 2 பேர் தான் சார் வாங்கினோம். ரைட்டு. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு அதே இடத்துக்கு நான் போறேன். அந்த இடத்துக்கு அந்த பையனை பார்க்குறேன். என்ன தம்பி கருங்காலியை காணும் அப்படின்னு கேட்டா, அச்சோ போட்டோல இருந்தாங்க பஞ்சாயத்தே வந்துருச்சு. சொன்னது கரெக்டு தாங்க, ஆனால் அவனுக்கு கரெக்டாக இருக்கேன் தம்பி, அவனுக்கு இந்த மாதிரி இருக்கு அமைப்பு தம்பி, அவனுக்கு இப்படி இருக்கு தம்பி. உங்களுக்கு நீங்கள் கடகத்தில் போய் செவ்வாயை வச்சுட்டு நீங்கள் எப்படி தம்பி பண்ண முடியும்? உங்களுக்கு பிரச்சனை இருக்கு தம்பி. அவருக்கு போட்டால் சரியாயிரும்ல தம்பி, அவருக்கு எப்படி தம்பி? அவருக்கு லவ் மேரேஜ் பண்ணாரு, நீங்கள் பண்ணுவீங்களா? அவருக்கு பண்ணனால நீங்க பண்ணுவீங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க? அது தவறு. ஒவ்வொருடைய பாடியினுடைய விஷயம் இருக்குது, ஒவ்வொருவருடைய மூச்சினுடைய தன்மை இருக்குது. ஒவ்வொருடைய மூச்சினுடைய தன்மை தாங்க அவங்க உடலில் உள்ள தன்மை. இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒருவருடைய மூச்சினுடைய தன்மை தான் ஒருத்தருடைய பவர்.
அவர் மூச்சு எப்படி விடுறாரு, மூச்சை எப்படி பயன்படுத்துகிறாரு, அந்த மூச்சுக்காக அந்த மூச்சிலிருந்து வரக்கூடிய ஒலிகள், அந்த மூச்சிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் ரொம்ப அவரை அழுத்தி கொண்டு வருதா, ரொம்ப லகுவாக வருகிறதா, அவருடைய உடலுடைய தன்மை அந்த ஈர்ப்பு சக்தியை, அந்த உயிர் சக்தியை எப்படி வெளியிடுகிறது என்பதனுடைய பொறுத்து தான் அவங்க உடம்புல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன வேலை செய்துன்னு இருக்குது. ஒருத்தர் உடம்புல ரொம்ப பலமா இருக்கு, ஆனா மூச்சே இல்லைன்னா அவர் என்ன, பிணம். அப்ப இந்த உடம்புல உயிர் இருப்பு என்பதை நீங்கள் எதை வைத்து உணர்கிறீர்கள்? உங்களுடைய மூச்சு. மூச்சு நின்னாலுமே கொஞ்ச நேரம் இதயம் துடிக்கும். இதயம் கடைசியா தான் இதாகும் சொல்லுவாங்க. அந்த நாடி துடிப்பு இதெல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் உயிரோட நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க உடம்புல மூச்சு இல்லை அப்படின்னா, ஒருத்தர் டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஏதாவது ஒன்று ஆயிராங்க அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்க, மூச்சை தான் அவங்களுக்கு இன்ஹேல் பண்ணுவாங்க. அப்போ மூச்சுக்கு தான் பவர் இருக்குது. நீங்க அதனாலதான் நம்மளுடைய யோகிகள் ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, காலையில அதிகாலையில எந்திரிச்சு அந்த பிராணாயாமத்தை நடைபயிற்சியாக யோகமாக அந்த குளிர்ல அந்த காலையில வெள்ளனை குளிக்கிறது இதெல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு செயல்களும் நீங்கள் வாழக்கூடிய ஆரோக்கியத்தை முடிவு செய்வது உங்களுடைய மூச்சு. உங்களுடைய மூச்சு, அந்த மூச்சு சக்தி எந்த விதமான சமிக்கைகளை கொடுக்கிறது, எந்த விதமான பிரச்சனைகளை கொடுக்கிறது, எந்த விதமான நல்லதை கொடுக்குங்கிறது அதுதான் முடிவு பண்ணி உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்குது. அதனால் இவங்களுக்கு சரியா இருந்தா உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற தப்பு இல்லை. அவர்கள் வேற, நீங்க வேற. எதையும் தெரிந்து கொண்டு நமக்கு இந்த மாலை உதவுமா, நமக்கு இந்த மாலை உதவாதா, அவர்களுடைய ஜாதகத்தில் அது இப்படி இருக்கு, இவர்களுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செய்வது என்பது உத்தமமான பலனை தரும்.